அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. அன்பர்களே, நம்முடைய மகாசக்தி மந்திராலயம் மற்றும் மாந்திரீக குருகுலத்துல இதுவரைக்கும் நிறைய விதமான உபாசனைகள், நிறைய சகோதர சகோதரிகள் நம்ம உபாசனை முறைகளை பின்பற்றி நம்ம கிட்ட உபாசனை எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. தன் சொந்த விஷயங்களுக்காகவும் தொழில்முறை மாந்திரீக பயிற்சியாகவும் நிறைய பேர் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் நம்ம தனித்தனியா கொடுக்கிற உபாசனை முறைகளை தொடர்ந்து பின்பற்றி நிறைய விதமான நல்ல விஷயங்கள் அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வருடத்துடைய பெண்களுக்கான சிறப்பு உபாசனை பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொடுக்க போறோம். இந்த வகுப்பு முழுக்க முழுக்க பெண்களுக்கான உபாசனை பயிற்சியா இருக்கும். என்னடா மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள பெண்கள் போகணுமா, மாந்திரீகத்தை எடுத்து பெண்கள் கத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா, தொழில்முறையாக மாந்திரீகத்தை கையில் எடுத்து நாம் நல்ல முறையில் ஒரு தொழிலாக இதை செய்யக்கூடிய அமைப்பும் பிராப்தமும் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக கற்றுக்கொள்ளலாம். அதையும் தாண்டி தன் சொந்த நலனுக்காக, தன்னுடைய நலனுக்காக, தன் குடும்ப நலனுக்காக, தன்னுடைய குல நலனுக்காக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த உபாசனை பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். இது ஒரு மாந்திரீக பயிற்சியாக இல்லாமல் இந்த பூமியில், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பேராற்றல் கொண்ட பெண்களுக்கும் ஒரு ஒரு தெய்வங்கள், அது குலதெய்வமா இருக்கட்டும், இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், இல்ல அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வமா இருக்கட்டும், எல்லை தெய்வமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு தெய்வத்துடைய துணை நிச்சயமாக தேவை. அப்படி ஒரு தெய்வத்தின் துணை கொண்டு ஒரு தெய்வத்துடைய கைபிடித்து நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உபாசனை எடுத்து நல்ல முறையில் சாதாரண வழிபாட்டு முறை போலவே ஒரு உபாசனை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக இந்த உபாசனை பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். குடும்ப பெண்களாக இருக்கட்டும், எனக்கு திருமணம் ஆயிருச்சு, குழந்தைகள் இருக்காங்க, நான் உபாசனை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமாக எடுத்துக்கலாம். நான் முன்னமே சொல்லியிருக்கேன், இது முழுக்க முழுக்க மாந்திரீக உபாசனை போல இருக்காது. இது முழுக்க முழுக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய தெய்வத்தை நீங்கள் உபாசனை செய்வது போல் இருக்கும். அது முதலில் கணபதி உபாசனையில் ஆரம்பித்து அடுத்து குலதெய்வ உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்க இருக்கிறோம். எதுக்காக குலதெய்வம் அப்படின்னா, இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு விதமான காரியங்களை நாம் செய்யும் போதும் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருள் என்பது நமக்கு நிச்சயமாக தேவை. ஒரு குலத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு நபருக்கு குலதெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களால் இந்த உலக வாழ்க்கையில் பல நல்ல விதமான நன்மைகளை அடைய முடியும். அதுக்காகத்தான் பெண்களுக்கு இந்த குலதெய்வ உபாசனையை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இரண்டாவது, ஒரு குலம் தலைக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கிய பொறுப்பும் மிக முக்கிய காரணியாகவும் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஏன்னா பெண்கள் மூலமாகத்தான் ஒரு குலம் தலை தோங்கி வளர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் தன்னுடைய குலதெய்வ உபாசனையை எடுத்து மிகவும் வெற்றிகரமாக செய்து முடித்தால் அந்த குலதெய்வம் நிச்சயமாக காலாகாலத்துக்கும், அது அவர்களுக்கு மட்டும் இல்லாம அவர்களுடைய வம்சாவளி மொத்தத்திற்கும் மிகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய இடத்திலும் அந்த குலதெய்வம் இருக்கும். நிறைய பேருக்கு குலதெய்வ கட்டு, குலதெய்வம் பேசல, குலதெய்வத்துடைய அருளே இல்ல, குலதெய்வத்துக்கு நாங்க போறதே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நிச்சயமாக அந்த பெண்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பூரணமாக கிட்டும். ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குலத்துக்கு குலதெய்வத்துடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்து நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம், அடுத்தடுத்த விதமான விஷயங்கள் அத்தனையுமே அந்த குலதெய்வத்தினுடைய அருளால் நடக்க ஆரம்பிக்கும். இது மாந்திரீக பயிற்சி மாதிரி பயிற்சி முடிச்சுட்டு நீங்க தொடர்ந்து பூஜை பண்ணணும், தொடர்ந்து படையல் வைக்கணும், தொடர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தாண்டி சாதாரண வழிபாட்டு முறை, உங்களுடைய வாழ்வியலோடு இணைந்த வழிபாட்டு முறையாக எப்போதும் நீங்கள் தெய்வத்தை வணங்குவது போல. ஆனால் இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை உபாசனை எடுத்து வணங்க ஆரம்பிப்பீங்க, அவ்வளவுதான்.
எப்போதும் ஒரு வேண்டுதலை, ஒரு வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு இருக்கிற அதே முறையில உங்களுடைய குலதெய்வத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த குலதெய்வங்கள் நல்லது கெட்டது உங்களுக்கு சொல்லி அடுத்தடுத்த விஷயங்களுக்கு உங்களுக்கு கைபிடித்து கூட்டிட்டு போகும். அந்த அளவுக்கு இந்த குலதெய்வத்துடைய உபாசனை இருக்கும். இந்த பயிற்சியில இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு தேவையான கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தா அதை சரி செய்யக்கூடிய முறை, ஒரு வீட்டில் தேவையில்லாத விஷயங்கள் நடந்தா அதை சரி செய்யக்கூடிய முறை, கண் திருஷ்டி கண்ணீர்களை நீங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய முறை, அடுத்தடுத்து உங்களுக்கு மன தைரியம் வர ஆத்மபலம் கூட சில விஷயங்கள் வகுப்பில் போதிக்கப்படும். இது முழுக்க முழுக்க பெண்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு எப்போதும் வாங்கும் குருதட்சணையை விட மிக குறைந்த குருதட்சணையில் இந்த விஷயத்தை நம்ம கொடுத்த இருக்கும். தேவைப்படும் பெண்கள் தாராளமாக இந்த உபாசனையில் கலந்து கொள்ளலாம். மேற்கொண்டு தகவல்கள் எதுவும் வேணும் அப்படின்னா காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நம்மளுடைய மகாசக்தி மந்திராலயத்தை தொடர்பு கொண்டு தகவல் பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி.